மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய அளவிலான இந்து திருவிழாவாகும். ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில்தான் கும்பமேளா திருவிழா நடத்தப்படுகிறது என்றாலும் பிரயாக்ராஜில் நடக்கும் கும்பமேளாதான் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. மிக அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடும் பிரம்மாண்ட திருவிழாவாக கும்பமேளா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கொண்டாடப்படும் மகா கும்பமேளா மகர சங்கராந்தி தொடங்கி மகா சிவராத்திரி வரை 44 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் சுமார் 40 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்காக மிகப்பெரிய அளவில் கூடார நகரம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வாரணாசியில் கங்கை நதிக்கரையிலும் அயோத்தியிலும் கூடார நகரம் உருவாக்கிய லல்லுஜி அண்ட் சன்ஸ் நிறுவனமே மகா கும்பமேளாவுக்கும் கூடார நகரம் உருவாக்கியுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளாக இந்த நிறுவனமே கும்பமேளாவுக்கான கூடார நகரம் அமைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூடார நகரத்தில் அடிப்படை வசதிகள் முதல் ஆடம்பரமான தங்குமிடங்கள் வரை அனைத்தும் உள்ளன. 1 லட்சத்திற்கும் அதிகமான கூடாரங்களுடன் இந்த புதிய நகரம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நகரத்தில் ஒரே நேரத்தில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தங்க முடியும் என்று கூறப்படுகிறது. நூற்றுக்கும் மேற்பட்ட சாலைகள் உள்ள இந்த கூடார நகரத்தில் 300க்கும் மேற்பட்ட மிதவைகளை கொண்டு 30க்கும் மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த முறை 3200 ஹெக்டேர் பரப்பளவில் மகா கும்பமேளா நடக்கிறது. இது கடந்த கும்பமேளாவை விட 800 ஹெக்டேர் அதிகமாகும். அதேபோல் கடந்த கும்பமேளாவை விட இந்த ஆண்டு வடிவமைக்கும் பொருட்களின் பயன்பாடு 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த கூடார நகரம் உருவாக்க சுமார் 68 லட்சம் மரக்கம்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மரக்கம்பங்களின் ஒட்டுமொத்த நீளம் பிரயாக்ராஜ் மற்றும் வாஷிங்டன் இடையேயான தூரத்தை விட 20,726 கிலோமீட்டருக்கும் அதிகமாகும். நூறு கிலோமீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. கூரைகள் அமைப்பதற்கு 250 டன் காகிதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கூடார நகரத்தை உருவாக்க பல மாதங்களாக நாள்தோறும் 3 ஷிப்டுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உழைத்திருக்கிறார்கள். 45 நாட்கள் தான் மகா கும்பமேளா நடக்கும் என்றாலும் திருவிழா முடிந்ததும் கட்டமைப்புகளை அகற்றுவதற்கு இன்னும் 2.5 மாதங்களாகும். பொதுவாக கூடார நகரத்தை அமைப்பதற்கு 6 மாதங்கள் தேவைப்படும் என்ற நிலையில் இந்த ஆண்டு எதிர்பாராமல் பருவமழை நீடித்த காரணத்தால் அதிக நாட்கள் ஆகியிருக்கின்றன. ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களுக்கு போட்டியாக நவீனமயமாக இந்த கூடார நகரம் உள்ளது. நவநாகரீக படுக்கை அறைகள், பளிங்கு தரை, நவீன கழிப்பறைகள், மரத்தினாலான வீட்டு உபயோகப் பொருட்கள், டிடிஹெச் கனெக்ஷன்ஸ், ஹீட்டர்ஸ், வைஃபை போன்ற வசதிகள் பிரீமியம் கூடாரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. யமுனை நதிக்கரையில் கடுமையான குளிர் இருக்கும் என்பதால் எண்ணெய் ஹீட்டர்கள், கடினமான துணிகள் மற்றும் மின்சார போர்வைகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. துறவிகள், சன்னியாசிகள் தங்குவதற்கு தனியாக 10,000 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தார்பாயால் மூடிய வடிவில் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான அமைப்பில் வடிவமைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் 56 காவல் நிலையங்கள் மற்றும் 144 கட்டுப்பாட்டு சாவடிகள் மற்றும் தற்காலிக நிர்வாக அலுவலகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மகா கும்பமேளா இந்தியாவின் வேத பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையின் உலகளாவிய கொண்டாட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.